கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லப்பட்டிருக்கும்னா, அவர் தேவனாக இருந்தும், அவர் தேவனாக இருந்தும் அவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அவரை யாரும் என்ன செய்யலையா? கட்டாயப்படுத்தல. அவருடைய சொந்த விருப்பத்தின் பெயரில் தம்மை தாமே வெறுமையாக்கினா தன்னோட அதிகாரத்தை அவர் ஒதுக்கி வைத்து விட்டு, அந்த அதிகாரத்தில் அவர் என்ன செய்யல? வரல. அதுதான் அந்த சிலுவை பாடுகள் மத்தியில கூட அவர் சொல்லுவார், என்னோட ஜீவனை யார் நினைச்சு என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. நானாக விரும்பி கொடுத்தால்தான் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. தன்னோட அதிகாரத்தை அவர் ஒதுக்கி வைத்து விட்டு என்ன செஞ்சாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இறங்கி வரவில்லை. அவர் அடிமையின் கோலம் எடுத்து ஒரு அடிமையாக தான் அந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாரா? வந்தாரா. ஆனா அவருடைய 2வது வருகையில அவர் யூத ராஜசிங்கமாக வல்லமையுள்ள தேவனாக அவர் என்ன செய்வாரு? வெளிப்படுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம், ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மைக்கு ஒரு ஆதாரமாக இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய நாமம் என்னதான்? நித்திய பிதா. ஒரு தந்தைக்கு ஒரு குடும்பத்துல என்ன வேலை, என்ன பொறுப்பு இருக்க முடியும்? பிள்ளைகளை பாதுகாப்பதும் அந்த பிள்ளைகளோட தேவைகளை சந்திப்பதும் ஒரு தந்தையின் வேலை, தந்தையின் கடமை. தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? நித்திய பிதாவாக என்றென்றைக்கும் அவர் அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கொஞ்ச நாள் இல்லை, ஃபாரெவர். எப்பொழுதும் அவர் நமக்கு பிதாவாக என்ன செய்கிறாரா? இருக்கிறார். நம்மை பாதுகாப்பதற்கும், நம்மை பராமரிக்கிறதற்கும், நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கும் வல்லமையுள்ளவராக, நம்முடைய தந்தையாக அவர் நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, சமாதான பிரபு எனப்படும். இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறதுக்காக என்ன செஞ்சாரா? இறங்கி வந்தார். சமாதான பிரபு. சமாதானம் நீங்க ஏதோ நபர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனை எனக்கு சரியானா சமாதானம் நினைக்கிறீங்க. ஒரு பொருள் மேல இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஒரு பதவி மேல இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, பணத்து மேல இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. சமாதானம் இங்க எங்கேயுமே இல்லை. சமாதானம் ஒரு நபரிடத்தில் இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா,
பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட தான் அந்த சமாதானம் இருக்கு. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு இந்த பசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? ஒரு குரங்கு ஷேப்பில் இருக்கும், அடுத்து ஒரு பூனை ஷேப்பில் இருக்கும், விலங்குகள் காய்கறிகள் ஷேப்பில் ஒரு கேப் இருக்கும். அந்த ஒரு கார்டை எடுத்து அதில் நம்ம என்ன செய்யணும்? மேட்ச் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு ஒரு சதுரத்தை என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. அந்த வட்டத்துக்கு ஏற்ற ஒரு இன்னொரு வட்டத்தை தான் அதில் நம்ம என்ன செய்ய முடியும்? வைக்க முடியும். அதுபோல சமாதானம் என்பது நம்ம ஒரு நபரை தூக்கி உள்ள என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். ஒரு பொருளை தூக்கி வைக்கிறோம், ஒரு பதவியை தூக்கி வைக்கிறோம். உலகத்துல எது முக்கியமாக படுகிறதோ அந்த காரியத்தை தூக்கி என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். ஆனா அந்த இடம் அவருக்கு உரியது. அந்த சமாதானம் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த சமாதானம் உலகம் தருகின்ற பிரகாரமாக இல்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுப்பது இல்லை. யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தேன். அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க என்ன செஞ்சாரா? வந்தார். பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த சமாதானம் நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சமாதானம் வெளியிருந்து வருகிறது இல்லை, உள்ளிருந்து வருவது, அவரிடத்திலிருந்து நமக்கு வருவது. இந்த சமாதானம் பிரச்சனைகளை மேற்கொள்ள வைக்கின்ற பலத்தை நமக்கு கொடுக்கிறது. அவர் பேரே என்னதான்? சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு நமக்கு பரிசாக என்ன செய்யப்பட்டிருக்கிறாரா? கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு பிரச்சனையில பயம் வருமா? வராது. அவரோட இயல்பு அது, அவரோட கேரக்டர். இந்த ஏசாயா 9:6 அவருடைய இயல்புகளை சொல்லுகிறது. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சமாதான பிரபு. நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் முடிஞ்சா எனக்கு சமாதானம் வரும் நினைக்கலாம். இல்லை இல்லை, அதை மேற்கொள்ளக்கூடிய சமாதான பிரபு நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம் வாழ்வையும் நம்மையும் ஆளுகை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துலலாம் ராஜ்யங்களை ஆளுகை செய்வாங்க இல்லையா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு இறங்கி வந்தார் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய இறங்கி வந்தார். அவருடைய ராஜ்யம் வெளியில இல்ல, விசுவாசிகளாகிய இருதயத்தில் அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை இங்கு விரிவுபடுத்த வந்தார். இந்த ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்பதே அவருடைய நோக்கம். அதற்காக தான் அவர் என்ன செய்தாரா? இறங்கி வந்தார். அங்கு சுவிசேஷத்துல ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், பரலோக ராஜ்யம் எப்ப வரும்? நீங்க நினைக்கிற மாதிரி அது பிரத்யட்சமாய் வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. நமக்குள் அந்த ராஜ்யம் என்ன செஞ்சிட்டு இறங்கி வந்து விட்டது. ஆளுகை செய்கிறாரா நம்மை. அவரோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய ஆவிக்கு ராஜாவாக இருந்தும், நம்முடைய வாழ்வுக்கு அவர் ராஜாவாக இருந்தும், அவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். உணர்த்துவார். நாம் ஒத்துழைத்தால் ஆளுகை செய்வார், ஒத்துழைக்கவில்லை என்றால் நாம் அந்த இடத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? ஆளுகை செய்து கொண்டிருப்போம். வித்தியாசம் அதுதான். தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவன் ரொம்பவே ஜென்டிலா இருப்பார். அந்த சாய்ஸை எப்பவுமே யார்கிட்ட தான் கொடுப்பாரு? நம்ம கிட்ட தான் கொடுப்பார். வழி இதுதான். இந்த வழியில மரணம் கிடையாது, ஜீவன் தான் என்னுடைய வழியில் இருக்கிறது. நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நம்மளை கையை பிடிச்சு இழுத்துலாம் என்ன செய்ய மாட்டாரு? கூட்டிட்டு போக மாட்டாரு. சொல்லுவாரு, சாய்ஸ் அதுதான். அதை உணர்த்தி கொண்டே இருப்பார், இடைப்பட்டு கொண்டே இருப்பார், சூழ்நிலைகளையும் நபர்களையும் நம்ம வாழ்க்கையில கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனா சாய்ஸ் யாரோடது தான்? நம்மளோடது தான். ஆனா சாத்தான் அப்படி இல்லை. அதற்குள் இழுக்கின்ற வழி, கட்டாயப்படுத்தி அதை ஃபோர்ஸ் பண்ற ஒரு கேரக்டர் தான் யாருக்கு? சாத்தானுக்கு.
நீங்க இதிலேயே உங்க சிந்தனைகள்ல தெரிந்து கொள்ளலாம். எது தேவனுடைய குரல், எது சாத்தானுடைய குரல் என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருந்த நம்மை மீட்டது மாத்திரம் இல்லை, நம்மை புதிதாக்கி நமக்கு வாழ்வு கொடுத்து நம்முடைய வாழ்வை ஆளுகை செய்கிறதற்காக அவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரா? இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.